தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் ஆற்றலும் இன்றும் இன்றும் உங்களோடு கூட இருப்பதாக ஆமென். இயேசுவிலே பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 6வது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வருகின்ற இயேசுனுடைய கடைசி வார்த்தைகளில் 6வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கவிருக்கின்றோம். அந்த வார்த்தை இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் நிறைவேறிற்று. என்னுடைய மூல வார்த்தை யோவான் கிரேக்க மொழியில் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை மிக அற்புதமான ஒரு வார்த்தை, டெட்டலஸ்காய். டெட்டலஸ்காய் என்ற அந்த கிரேக்க வார்த்தை இட்ஸ் a beautiful, very powerful word என்று விவிலிய ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். இது எல்லாம் நிறைவேற்றி என்று தமிழிலே ஒரே வார்த்தையில் மொழிபெயர்த்திருக்கிறோம். ஆனால் இதுக்கு 3 விதமான அர்த்தங்களை சொல்லலாம். இட்ஸ் ஆல் கம்ப்ளீட், எல்லாம் நிறைவேற்று, அது ஒரு அர்த்தம். 2வது, இட்ஸ் ஆல் பெய்ட் இன் ஃபுல், எல்லாம் முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டது, எல்லா கடனும் அழைக்கப்பட்டு விட்டது. 3வதாக, இட்ஸ் ஆல் அக்கம்ப்ளிஷ், எது நிறைவேற்றப்பட வேண்டுமோ, எது செய்து முடியுமோ அது செய்து முடித்தாகி விட்டது. எல்லாம் நிறைவேறிட்டு, எல்லாம் கட்டப்பட்டு விட்டது, அல்லது கடன் முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டது, எல்லாம் சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது? அவர் சிலுவையிலே மரிக்கின்ற பொழுது. தந்தையே, உமக்கு மகிமை கொண்டு வந்திருக்கு. எப்பொழுது? எப்படி? நீர் எனக்கு கொடுத்த அந்த பணி செய்து முடித்ததினாலே. என்ன பணி? என்னையும் முழுமையாக பலியாக்குகின்ற பணி. ஆம் அன்புக்குரியவர்களே, yes done it, yes accomplished, yes finished. எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார். எல்லா கடனையும் அழித்து விட்டார், செலுத்தி விட்டார். நமக்கென்று இருந்த எல்லா தண்டனைகளும் அவர் நிறைவேற்றி விட்டார். இஸ் a new high priest. அவர் புதிய தலைமை குரு மட்டுமல்ல, இஸ் sacrificial, அவரே பலியிடப்படுகின்ற செம்மறியும் கூட. விலங்குகளுடைய ரத்தத்தை வைத்தல்ல மற்ற குருக்கள் செய்தது போன்று அந்த கூடாரத்திற்குள்ளாக, ஆண்டவருடைய கூடாரத்திற்குள்ளாக விலங்குகளுடைய ரத்தத்தை அடிச்சல, மாறாக தன்னையே பலியாக, தன்னுடைய ரத்தத்தையே பலியாக ஒப்புக் கொடுத்து அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். அப்பொழுதுதான் எல்லாம் நிறைவேறிற்று. விலங்குகளை பலியிட்டோ அல்லது தானியங்களை பலியிட்டோ அல்ல, மாறாக தன்னையும் முழுமையாக பலியிட்டு. He is a high priest and he is the altar and he is a sacrificial lamb. பலியிடப்படுகிற செம்மறியும் அவரே, பலியிடப்பட்ட மேடையும் அவரே, பலியிடுகின்றவரும் அவரே. எல்லாம் நிறைவேற்றினார். எவ்வாறு? தன்னையே பலியாக அளித்தது மூலமாக. அவருடைய இரத்தத்தினாலே அவர் நமக்காக பலிப்பொருளாக்க பெற்று நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கின்றார். எப்படி? எதற்காக? ஒரு கொடையாக, நாம் அதற்கு தகுதியுள்ளவர்கள் என்பதற்காக அல்ல, மாறாக நாம் மீது வைத்த அன்பினாலே, நம் மீது வைத்த கருணையினாலே நம்மை மீட்டெடுப்பதற்காக அவருடைய முழு இரத்தத்தையும் சிந்தி, கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி அவர் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கின்றார், நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றியிருக்கின்றார் இறையர்களுக்கு. இவர்களே, இந்த தவக்காலம் தருகின்ற அருமையான வாக்குறுதி அதுதான், நமக்கு நம்பிக்கை அதுதான். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டன, நம்முடைய குற்றங்கள் எல்லாம் கழுவ பெற்றிருக்கிறன, நம்முடைய எல்லா கடனும் ஆண்டவர் அழைத்து விட்டார். Yes, it is finished and he has paid to the full and he has accomplished what has to be done. தன்னுடைய மரணத்தினாலே, தன்னுடைய பாடுகளினாலே கடவுள் நம் மீது வைத்த அன்பை அவர் நிரூபித்திருக்கின்றார், உறுதிப்படுத்தியிருக்கின்றார். எனவே இந்த தவக்காலம் அழுகைக்கான காலம் அல்ல, மாறாக அற்புதமான ஆனந்தத்திற்குரிய காலம். ஏன்? நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், முழுமையாக மீட்கப்பட்டிருக்கிறோம். நமக்கென்று ஆண்டவர் மனித எடுத்ததோடு மட்டுமல்லாமல் நமக்காக அவர் பலியிடப்பட்டிருக்கின்றார், முழுமையாக நம் பாவக்கடனை ஒழித்திருக்கிறார். எனவே இந்த தவக்காலம் இறுதியை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நம்முடைய இந்த அனுபவம், நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையை நாம் பலப்படுத்திக் கொள்வோம். இந்த நம்பிக்கையிலே மகிழ்ச்சியாக உயிர்ப்பு விழா கொண்டாட நம்மையே தயார் செய்வோம். ஆமென்.